இந்த தமிழ் மொழிக்கும் முருகனுக்கும் எவ்வளோ அழகான தொடர்பு பாருங்கள். தமிழும் முருகனும் ஒன்று, வேற ஒன்றும் நான் தனித்தனியாக பிரிக்க முடியாது, பார்க்க முடியாது. அந்த முருகாங்கிற பேருக்கு அழகாக என்ன சொல்கிறாரு, மெல்லினம் இடையினம் வல்லினமாக பிரிப்பாங்க. முருகா அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 3 கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அந்த 3 காலத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாடுறது இந்த முருகன் அப்படின்னு அழகாக கிருபானந்த வாரியார் ஒரு அழகாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார். நம்ம ஒவ்வொரு பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 கடவுளான பிரம்மனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இந்த 3 கடவுளும் முருகனுக்கு அப்படின்னா முகுந்தனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சரி, அந்த அப்படின்னா ருத்ரன் அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பாதியை சக்திக்கு கொடுத்த சக்தி தேவியும் அது கூடவே இருக்கிறாரு. அடுத்தது அப்படின்னா அந்த பிரம்மா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நாக்கில் சரஸ்வதி வச்சிருக்காரு. அப்படின்னா 3 கடவுள் இல்லை 6 கடவுளையும் இந்த முருகான்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, படைத்தவன் காத்தவன் அழிக்கக்கூடிய 3 கடவுளையும் 6 தெய்வங்களையும் நம்ம வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த முருகனுக்கு இருக்குது அப்படின்னு அமைப்பு இருக்குது. அதேமாரி இந்த வைகாசி விசாகத்துக்கு இந்த முருகனுடைய நிகழ்வு ஆரம்பிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த விளக்கு கடைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நல்லது.